ஆழ்வார் திருநகரியிலே இருந்து ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரி உபய வேதாந்தாச்சாரியரான கீர்த்திமூர்த்தி இளையவில்லி ஸ்ரீனிவாச பூவராகாச்சாரிய சுவாமி, அந்த சுவாமியினுடைய திருக்குமாரர். நம்முடைய சம்பிரதாயத்திலே சுப்பிரசித்த வித்வன்மணியாக திகழ்ந்தவர் பெரிய சுவாமி கீர்த்திமூர்த்தி இளையவில்லி ஸ்ரீனிவாச பூவராச்சாரிய சுவாமி. அந்த சுவாமியினுடைய திருக்குமாரர் தீபாதுத்பன்ன பிரதீபம் போலே ரொம்ப விசேஷமாக சம்பிரதாய பிரவச்சனங்களை காலக்ஷேபங்களை எல்லாம் சாதித்து வருகிறார் ஸ்ரீமான் ஸ்ரீ உவே இளையவில்லி ஸ்ரீராமன் சுவாமி. அந்த சுவாமி பரமகிருப்பையுடன் ஆழ்வார் திருநகரியிலிருந்து இன்றைய தினம் இங்கே எழுந்தருளி இருக்கிறார். ஏறார் வைகாசி விசாகத்தின் ஏற்றம்ங்கிற தலைப்பிலே உபன்யசிப்பார். नमज्जनस्य चित्तवित्तिभक्तिचित्रतूलिका भवाहि वीर्यभञ्जने नरेन्द्रमन्त्रयन्त्रणा प्रपन्नलोककैरव प्रसन्नचारुचन्द्रिका शटारि हस्तमुद्रिका हठाद्दुनोतु मे तमः ऋषिं जुषामहे कृष्णतृष्णा तत्त्वमिवोदितं सहस्रशाखां योद्राक्षी द्राविडीं ब्रह्मसंहिताम् यद्गोसहस्रमपहन्ति तमांसि पुंसां नारायणो वसति यत्र शशङ्खचक्रः यन्मण्डलं श्रुतिगतं प्रणमन्ति विप्राः तस्मै नमो वकुडभूषणभास्कराय अपगतमधमानैरन्तिमोपायनिष्टैः अधिगत परमार्थैरर्थकामानपेक्षैः निखिलजनसुहृद्भिर्निर्जितक्रोधलोभैः वरवरमुनिभृत्यैरस्तु मे नित्ययोगः श्रीमत्यै विष्णुचित्तार्यमनोनन्दनहेतवे नन्दनन्दनसुन्दर्यै गोदायै नित्यमङ्गलम् श्रीमते रम्यजामातृमुनीन्द्राय महात्मने श्रीरङ्गवासिने भूयात् नित्यश्रीः नित्यमङ्गलम्. ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனாலே மயர்வரமதிலும் அருளப்பெற்றவர்கள் ஆழ்வார்கள். அப்படிப்பட்ட ஆழ்வார்கள் 11 என்று பார்க்கிறோம். பொய்கையார், பூதத்தார், பேயார், புகழ்மிழிசெய்யன் அருள்மாறன் சேரலர்கோன், துய்யபட்டநாத நண்பல்கால் தூடி நட்பானன் நன்கடியன், ஈதீர்வர் தோற்ற தடைவாமிங்கு என்கிறார் சுவாமி மணவாள மாமுனிகள் தம்முடைய உபதேச ரத்ன மாலையில். ஆக ஆழ்வார்கள் 11 என்று பார்க்கிறோம். இந்த 10 ஆழ்வார்களுக்குள்ளே தலைவர் யார் என்றால் அவர்தான் எங்கூரிலே அவதரித்த சுவாமி நம்மாழ்வார். அப்படின்னு ஆழ்வார் திருநெல்லிலிருந்து விடை கொண்டிருக்கிறபடினாரே எங்கூர் என்று தெரிவித்தேன். ஆக ஆழ்வார் திருநெல்லை அவதரித்த சுவாமி நம்மாழ்வார் தான் ஆழ்வார்களுக்குள்ளே தலைவர். அவர்தான் ஷரீரியாக ஆத்மாவாக இருக்கக்கூடியவர்கள். மற்ற ஆழ்வார்களெல்லாம் அவருக்கு ஷரீரஸ்தானத்திலே இருக்கக்கூடியவர்கள் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஏத்தத்தோடே கூடின சுவாமி நம்மாழ்வார். அவரை பற்றி ஆச்சரியமாக 2 பாசுரங்கள் அனுகிரகிக்கிறார் சுவாமி மணவாள மாமுனிகள் தம்முடைய உபதேச ரத்ன மாலையிலே. அதில் முதல் பாசுரத்தாலே நாளை கொண்டாடுகிறார். 2ஆம் பாசுரத்தாலே அந்த நாளிலே அவதரித்த சுவாமி நம்மாழ்வாரனுடைய பெருமை என்ன என்பதை அற்புதமாக பேசுகிறார். ஆக நாளை கொண்டாடுவது என்பதற்கு அது நம்முடைய சம்பிரதாயத்திலே ரொம்ப விசேஷமானது ஒன்று என்று பார்க்கிறோம் நாம். அதை காட்டினது பல பேர் காட்டியிருக்கிறார்கள். பெரியோர்கள் எல்லாரும் காட்டியிருக்கிறார்கள்.
புராண பிரசித்தமாக இருக்கக்கூடியது, இதிகாச பிரசித்தமாக இருக்கக்கூடியது நாடை கொண்டாடுவது என்பது. அதை போலேத்தான் இவ்விடத்தில் ஒரு ஆச்சரியமான கொண்டாட்டம் நாடை கொண்டாடுவது என்று இங்கே பல மகனீயர்களுடைய பெரிய ஒரு திருநக்ஷத்திர வைபவமாக அமைந்திருக்கிறது. இப்பொழுது இந்த முப்பெரும் விழா என்று ஸ்ரீ உவே ஸ்ரீநிதி சுவாமி சாதித்த கிரமத்தில் அது ஒரு ஆச்சரியமான ஒரு சன்னிவேஷமாக அமைந்திருக்கிறது இவ்விடத்தில். அதில் ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்த பிரவர்த்தகராய் சாந்தசமதமாத் அனந்த கல்யாண குணோபேதராக எழுந்தருளியிருந்த பெரிய காதி சுவாமி என்ன, அதற்கு மேலே அவருடைய திருக்குமாரரான சுவாமி என்ன, அதற்கு மேலே அவருடைய திருப்பேரனாரான சின்ன சுவாமி. இப்பொழுது சுவாமிக்கு இப்போ 93 திருநக்ஷத்திரம் என்று சொன்னால் அவரை சின்ன சுவாமின்னு சொல்ல வேண்டும் இவ்விடத்தில். காரணம் என்னன்னா, பெரிய சுவாமிக்கு 150 திருநக்ஷத்திரம், அடுத்தபடியாக இருக்கக்கூடிய சுவாமிக்கு 123வது திருநக்ஷத்திரம், இடத்துல 93வது திருநக்ஷத்திரத்திலையும் மிகவும் இளைஞராக இருக்கக்கூடியவர் சுவாமி என்று சொன்னால் அது மிகையாகவே ஆகாது. அப்படி ஆச்சரியமாக கைங்கரியங்களை செய்து போகிறார் நம்முடைய வர்த்தமான சுவாமி என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. ஆக இப்படிப்பட்ட மகனீயர்களுடைய ஆச்சரியமான திருநக்ஷத்திர மகோத்சவம், அதை கொண்டாடுவதற்காகத்தான் இங்கே எல்லாரும் கூடியிருக்கிறார்கள். திருவரங்கம் பெரிய கோயிலுக்கு என்ன ஏத்தம்னா, தென்னாடும் வடநாடும் தொழநின்ற திருவரங்கம் திருப்பதி என்று கொண்டாட்டம். ஆக தென்னாடு என்ன, வடநாடு என்ன, இதிலிருந்தெல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் வந்து அங்கு நடக்கக்கூடிய பெரிய திருநாள்கள், அந்த திருநாள்களெல்லாம் அதிலே கலந்து கொண்டு ஆச்சரியமாக அனுபவிக்கிறார்கள்னு பார்க்கிறோம். அதே போலத்தான் இவ்விடத்திலையும் தென்னாடென்ன வடநாடென்ன அதிலிருந்து அனைவரும் வந்திருந்து இவ்விடத்திலே சுவாமியினுடைய இந்த திருநக்ஷத்திர வைபவத்திலே கலந்து கொண்டு இருக்கிறார்கள்னு சொன்ன இதற்கு மேலே இதுவே பூலோக வைகுண்டம் என்று சொல்ல வேண்டும். இவ்விடத்திலே காஞ்சிபுரம் தான் இப்பொழுது பூலோக வைகுண்டம் என்று சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஆச்சரியமான நாளை கொண்டாடக்கூடிய ஒரு உற்சவமாக அமைந்திருக்கக்கூடியதான் இது. இது இத்தியாசத்திலே நாம் பார்க்கக்கூடிய ஒரு கிரமம் என்று பார்க்கிறோம். அதிலே சைத்ரஸ்ரீமான் அயம் மாசகா புண்ணியகா புஷ்பித கானனஹா அபிஷேகாய ராமஸ்ய சர்வமேவ உபகல்பிதாம் என்று தசரதன் நாளை கொண்டாடுகிறான். ஆச்சரியமாக பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்தா தன்னுடைய பிள்ளையான ராமனுக்கு முடிசூட்ட வேண்டும்னு நினைத்தான். எடுத்து பார்த்தா ஆச்சரியமான நாள் தன்னிடையே வந்து அமைந்ததுன்னா அப்பொழுது சைத்ரஸ்ரீமான் அயம் மாசகா என்று கொண்டாடுகிறான். அவ்விடத்தில் என்ன ஆச்சரியமான சித்திரை மாசம், இந்த சித்திர மாசத்துக்கு தனிப்பட்ட பெருமை உண்டு என்று கொண்டாடப்படுகிறது. சைத்திர ஸ்ரீமான் அயம் மாசகா, இந்த சித்திர மாசம் என்று கொண்டாடுகிறான். இப்பொழுது எல்லாரும் ஆனந்த கூத்தாடுகிறார் இவ்விடத்திலே. ஒரு சித்திர மாசத்திலே எம்பெருமான் வந்து திருவவதாரம் பண்ணினான். புஷ்ய நட்சத்திர, அதாவது புனர்பூச நட்சத்திரத்தில் ராமபிரான் வந்து திருவவதாரம் பண்ணினான். அது ஒரு சைத்திர மாசத்துல ஒரு நட்சத்திரம் அமைந்தது. இப்பொழுது சைத்திர மாசத்துல அதே போல முடிசூட்டுவதற்காக ஒரு ஆச்சரியமான நட்சத்திரம் வந்து தன்னிடையே சேர்ந்திருக்கிறதே என்று அயம் மாசகா, இந்த சைத்திர மாசம்னு கொண்டாடினான்னு விபுலமாக நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் வியாக்கியானம் பண்ணி காட்டுகிறார்கள். அவ்விடத்திலே திருப்பாவையிலே அந்த வியாக்கியானத்தை ஆச்சரியமாக பார்க்கிறோம். சைத்திர ஸ்ரீமான் அயம் மாசகா புண்ணியகா புஷ்பித கானனஹா என்று பாவனத்துவ போக்கியத்துவங்கள் இரண்டுமே உண்டு இதற்கு என்று ஆச்சரியமாக காட்டினார். அது பெருமாள் பொன்முடி சூடுகிறபடினாலே தன்னிடையே அதற்கு பாவனத்துவம் இருக்கிறது. அதே சமயத்தில் காடெல்லாம் பூமுடி சூடிக்கொள்ளக்கூடிய ஆச்சரியமான மாசமாக அமைந்திருக்கிறது இந்த சித்திர மாசம். எங்கு பார்த்தாலும் புஷ்பங்கள் கூத்து குலுங்குகின்றன. காட்டிலே எல்லாம் புஷ்பங்கள் நிறைந்திருக்கிறது இந்த சித்திர மாசத்துல. அப்படிப்பட்ட உயர்ந்த மாசம் வந்து சேர்ந்ததே என்று தசரதனே கொண்டாடுகிறான் என்று பெரியோர்கள் எடுத்து காட்டுகிறார்கள். அப்படிப்பட்ட ஏத்தம் உண்டு இந்த சித்திர மாசத்துக்கு. அதே போலத்தான் வைகாசி மாசத்துக்கும் அந்த ஏத்தம் உண்டு. வைகாசி மாசத்திலேயும் ஆச்சரியமாக புஷ்பங்கள் எல்லாம் கூத்து குலுங்குகிறது எல்லா செடிகளிலேயும் என்று பார்க்கிறோம். அது வசந்த ருதுவாக அமைந்திருக்கிறது. அதனாலே பரமபோக்கியமான மாசமாக இருக்கக்கூடியதுதான் வைகாசி மாசம். அப்படிப்பட்ட வைகாசி மாசத்துல தான் திருவவதரித்தார் எங்காழ்வார் சுவாமி நம்மாழ்வார். ஏறார் வைகாசி விசாகத்தின் ஏத்தத்தை என்று கொண்டாடுகிறார் சுவாமி மணவாளமானிகள் தம்முடைய உபதேசமாலையிலே 14ஆம் பாசுரத்தார். அந்த பாசுரத்தினுடைய அர்த்தத்தை தெரிவிப்பதற்காக அடியன் இடத்துல விடை கொண்டிருக்கிறேன். அதன் அடியனுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பும் கூட விசாகத்தின் ஏற்றம் என்பது அடியனுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு. அந்த தலைப்புக்கு அனுகுணமாக இன்னும் சிறிது காலம் இந்த
அவருடைய சிற்ற விசேஷார்த்தங்களை விண்ணப்பித்து சத்தம் என்று தொடங்குகிறேன். ஏறார் வைகாசி விசாகத்தின் ஏத்தத்தை என்று ஏறார் அழகு மிக்க மாசம் ஏறார் வைகாசி என்று அழகு பொருந்தி இருக்கக்கூடிய மாசம் இந்த வைகாசி மாசம். அது எவ்வளவு அழகு பொருந்திருக்கிறார் அதைத்தான் கீழே விண்ணப்பித்து புஷ்பங்கள் எல்லாம் பூத்து குலுங்கக்கூடிய மாசம். அது ஒரு காரணம். அதற்கு மேலே என்ன அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் சாதாரணமாக ஒவ்வொரு வருடத்தோடும் நிகழக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. ஆனால் அதற்கு மேலே என்னன்னா இந்த வைகாசி மாசத்தை தான் அவதரித்தார் சுவாமி நம்மாழ்வார். அதனாலே வந்த பெருமை இந்த மாசத்துக்கு. ஆழ்வார் அவதரித்தபடியினாலே அதற்கு தனிப்பட்ட ஏற்றம் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட வைகாசி ஏறார் வைகாசி விசாகத்தின் ஏத்தத்தை அதற்கு மேலே ஏறார் என்று இந்த ஏறார் என்பதை நட்சத்திரத்தோடையும் சேர்த்துக்கிறான். வைகாசி மாசத்துல விசாக நட்சத்திரம் இருக்கு, அதற்கு அழகு கூடியிருக்கிறது. இந்த விசாக நட்சத்திரம் என்ன அழகு? சுவாமி நம்மாழ்வார் அவதரித்தபடியினாலே ஏற்பட்ட அழகுதான் இந்த விசாக நட்சத்திரத்துக்கு உண்டான அழகு என்று அதற்கே பிள்ளலோகம் ஆச்சரியமா வியாக்கியானத்தில் எடுத்து காட்டினார். அவ்விடத்துல திருவிசாகம் என்றே அதை அழைப்பார்கள். இன்னைக்கும் போனா அவ்விடத்துல ஆழ்வார்த்தத்துல விசாகம்னு நாங்க சொல்றதே கிடையாது. எப்பவுமே எந்த மாசத்து நட்சத்திரமா இருந்தாலும் திருவிசாக கோஷ்டியாச்சா, திருவிசாக தீர்த்தம் ஆயிடுத்தா, திருவிசாக பரப்பாடாயிடுத்தா, திருவிசேகாமல் சொல்வதே கிடையாது என்பதை இப்பொழுதும் அவ்விடத்திலே வழக்கத்தை பார்க்கலாம். திருவிசாகம் என்பதுதான் அதற்கு உண்டான பெருமை. அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த நட்சத்திரமாக அமைந்ததுதான் வைகாசி மாசத்திலே விசாகா நட்சத்திரம் என்று பார்க்கிறோம். ஏறார் வைகாசி விசாகத்தின் ஏத்தத்தை அதனுடைய பெருமை இருக்க என்னென்று சொல்வது என்று கேட்டு ஆச்சரியமா தெரிவித்தார் சுவாமி மணவாளமாமுனிகள். பாரோர் அறிய பகர்கின்றேன், பாரோர் லோகத்தில் இருக்கிறவா அவளெல்லாம் அறியும்படியாக நான் சொல்லுகிறேன். சுவாமி யார் கேட்டா அவன் இடத்துல சொல்றதுக்கு? உடனே கேள்வி வந்தது. யார் கேட்டா? யாராவது கேட்டாள் அவன் இடத்துல? இது போல ஆழ்வாரனுடைய திருநட்சத்திரமான வைகாசி விசாக அந்த திருநன்னாளை பத்தி கொஞ்சம் நன்னா சொல்ல வேண்டும்னு யாராவது கேட்டாரான்? ஒருத்தரும் கேட்கல. கேட்காத காலத்திலேயே சொல்லக்கூடியதுதான் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் வழக்கம். தான் கேட்காத இருக்கும் போதே சொல்றதுன்னு தான் ஆச்சாரியனுக்கு உண்டான தன்மையே. அதனாலே பார்வோரைய லோகத்திலே இருக்கக்கூடியவர்கள் அறியும்படியாக தெரிவிக்கிறேன்னு சொன்னாரே தவிர லோகத்திலே இருக்கக்கூடியவர்கள் யாராவது கேட்டார்களான ஒருத்தரும் கேட்கவில்லை எவ்விடத்திலே. ஆனால் தெரியாமையாலே தெரிவிக்கிறார் சுவாமி மணவாளமாமுனிகள். இந்த திருநட்சத்திரத்தினுடைய விசேஷத்தை அறிந்து கொள்ளாமல் போய்விடப் போகிறாரேன்னு அடுத்த நாள் தெரிவிக்கிறார் சுவாமி மணவாளமாமுனிகள். உபதேச ரத்னமாலையை அமைக்கும் காலத்தில் முதல்ல ஆழ்வார்களுடைய திருநட்சத்திரம், அவர்கள் எப்பொழுதெல்லாம் பிறந்தார்கள், எந்த மாசத்திலே எந்த நட்சத்திரத்திலே அவதரித்தார்கள் என்பதை தெரிவிக்க வேண்டும் என்று முதல்ல தெரிவிக்க தொடங்கினார். அதில் ஐப்பசிரோணம் அவிட்டம் சதயமுவை இத்தியாதி எல்லாம் முதலாழ்வார்களை பற்றி தெரிவித்தபடினாலே, அதாவது பொய்கையார் பூதத்தார் பேயார்னு தொடங்கி திருமங்கவண்ணன் பரியந்தம் அருளி செய்தபடினாலே ஆழ்வார்களுடைய அவதார கிரமத்துக்கு அனுகுணமாக ஐப்பசீரோணம் அவிட்டம் சதயமிவை ஒப்பிலவானார்கள் உலகத்தீர் என்று தொடங்கி ஐப்பசி மாசத்தில் அவதரித்தவர்கள் முதல் 3 ஆழ்வார்கள் என்கிற கிரமத்தை காட்டினார். அடுத்தபடியாக ஐப்பசி மாசத்துல 3 ஆழ்வார்கள் பிற்பாடு மேலே பொய்கையார் பூதத்தார் பேயாரான பிற்பாடு திருமணிசை ஆழ்வார் என்கிற 4வது ஆழ்வாருடைய திருவவதாரம் அதை பற்றி விண்ணப்பிக்கவில்லை அதை சொல்லாமல் அடுத்தபடியாக ஐப்பசியான உடனே கார்த்திகையை யார் அவதரித்தாரோ அவரை பற்றி சொல்ல போயிட்டார். அடுத்தபடியாக அது புத்தி ஆரோகணத்துக்கு சௌரியமா இருக்கக்கூடிய கிரமமானபடினாலே சுவாமி மணவாளமாமுனிகள் அடுத்தபடியாக கார்த்திகை மாசத்திலே திருமங்கை ஆழ்வார் அவதரித்தார் என்று தெரிவித்து அதற்கு மேலே மார்கழி தை மாசி பரியந்தம் தெரிவித்து மாசி மாசத்துல புனர்பூச நட்சத்திரத்துல குலசேகர பெருமாள் அவதரித்தார்னு காட்டின பிற்பாடு பங்குனிலே எந்த ஆழ்வாரும் அவதரிக்கல. அடுத்தபடியாக சித்திர மாசத்துல தெரிவிக்க வேண்டும்னு சொன்னா அப்பொழுது சித்திர மாசத்துல சுவாமி எம்பெருமானாரை காட்டணும், மதுரவி ஆழ்வாரை காட்டணும். ஆனா அவர்களை காட்டவில்லை. ஏன்னா 10 ஆழ்வார்கள் மதுரகவி ஆழ்வாரையும் சுவாமி எம்பெருமானாரையும் சேர்க்கவில்லை சுவாமி மணவாளமாமுனிகள். பொய்கையார் பூதத்தார் பேயார் என்கிற பாசுரத்துக்கு அனுகுணமாக அதனாலே அவர்களை பற்றி சொல்லவில்லை. அது ஒரு காரணம். மற்றொரு காரணம், அந்த 2 பேருமே, அதாவது சுவாமி எம்பெருமானாரும் மதுரை ஆழ்வாரும் ஆச்சாரிய நிஷ்டையிலே ஊன்றி இருந்தபடினாலே அவர்களை தனியாக எடுத்து காட்ட வேண்டும் என்கிற அபிப்பிராயத்தினாலே அவர்கள் 2 பேரையும் அவ்விடத்திலே தெரிவிக்காமல் அடுத்தபடியா நேராக விடத்துல சுவாமி நம்மாழ்வார் அவருடைய திருவதாரத்தை ஏறார் வைகாசி என்று தெரிவிக்க தொடங்குகிறார்.
சுவாமி மணவாள மாமுனிகள். ஆக ஏறார் வைகாசி விசாகத்தின் நேரத்தை பார்வோரையான்னு தெரிவிக்கிறாரே. லோகத்துல இருக்கிறவா யார் கேட்டா கேட்காத காலத்துல இவரே எதுக்காக சொல்றாங்க? அதான் தரிக்க முடியாத தன்மை இவர்கள் எல்லாருக்கும் அதேதான் இருக்கக்கூடிய சுபாவம். தாய்க்கும் மகனுக்கும் தம்பிக்கும் இவர்க்கும் இவர் அடிபணிந்தவர்க்கும் யாரே இவை உள்ளது எடுத்து காட்டப்படுகிறது. தாய்க்கு இருந்தது சீதா விராட்டி, அவளும் பரபடியாக உபதேசிக்கிறார். கேட்காத காலத்தில் உபதேசிக்கக்கூடிய தன்மை என்பது இவர்களுக்கெல்லாம் உண்டு. பேசுகிறது. அதற்கு மேலே அதற்கு என்ன அழகு என்றால் அது நித்தியமாக நிர்துஷ்டமாக அபௌருஷேயமாக ஸ்வதப்பிரமாணமாக இருக்கக்கூடியது வேதம்னு பார்க்கிறோம். யாராலையும் எழுதப்படாததாக இருக்கக்கூடியது, நித்தியமாக இருக்கிறது, நிர்துஷ்டமாக இருக்கிறது, எந்த தோஷமும் கிடையாது வேதத்தினிடத்தில். அதற்கு மேலே அபௌருஷேயமாக இருக்கிறது. ஒரு புருஷனாலே எழுதப்பட்டால் அதற்கு பிரம பிரமாத விப்ரலிப்சாதி தோஷங்கள் எல்லாம் வந்து சேரும். இந்த தோஷம் எதுவும் இல்லாமல் அது அபௌருஷேயத்வாதி காரணத்தாலே தோஷமற்றதாக இருக்கிறது. அதற்கு மேலே அதுவே பிரமாணமாக இருக்கிறது, சொத பிரமாணமாக இருக்கு. லோகத்தில் எத்தனையோ விஷயத்துக்கு நாம் இதுக்கு என்ன பிரமாணம் அதுக்கு என்ன பிரமாணம் என்று கேட்டுட்டே போய் கடைசியில் ஸ்ரீராமாயணத்தில் ஒன்று எடுத்து காட்டினால் கூட இதற்கு என்ன பிரமாணம்னு கேட்டால் வேதம்தான் பிரமாணம்னு சொல்லி ஆயிட்டுனா, அதற்கு மேலே வேதத்திலே சொல்லப்பட்டதுக்கு என்ன பிரமாணம்னு கேட்டால்னா அவன் அறிவிலி, அவன் முட்டாள்னு சொல்ல வேண்டுமே தவிர வேறொன்று கிடையாது. வேதம் இருக்க அதுவே பிரமாணமாக இருக்கிறது, எந்த குறையும் இல்லாததாக இருக்கிறது வேதமானது. அதைத்தான் இங்கே ஆச்சரியமாக காட்டினார். ஷீர் வேதம் என்று தெரிவித்தார் இடத்திலே ஷீராரும் வேதம் தமிழ் செய்தார். இவ்வளவு பெருமையோடைய கூடினது வேதம். வேதம்ன்றது இவ்வளோ பெருமையோடைய கூடினது. அதுலேயும் வேதம்னு இல்லாமல் ஷீராரும் வேதம் நடத்துக மற்றொரு விதமாகவும் ஆச்சரியமாக அர்த்தம் காட்டினார் பிள்ளலோகம் ஜீயர் இடத்துல. இது ஷீராரும் வேதம் நடத்து எதை காட்டுகிறன? வேதத்தை வேதம் என்றும் வேதாந்தம் என்றும் பிரிக்கலாம். அதில் வேதமானது அது கர்மமாண்டமாக காண கிடக்கிறது. பகவானுக்கு செய்யக்கூடிய திருவாராதனமாக அமைந்ததுதான் வேதம் என்று சொல்லக்கூடிய பூர்வ பாகம். உத்தர பாகம் என்று சொல்லக்கூடியது அது வேதாந்தம் உபனிஷத் பாகம். அப்படிப்பட்ட உபனிஷத் பாகம் யாருக்கு இந்த திருவாராதனம், அந்த திருவாராதனை பெறக்கூடியவனுடைய பெருமை என்ன இத்தியாதியான விஷயத்தை தான் உபனிஷத் பாகம் வேதாந்தமானது காட்டிக் கொடுக்கிறது என்று பார்க்கிறோம். அதைத்தான் உத்தர பாகம் என்று கொண்டாடுகிறோம், உபனிஷத் பாகம் என்று கொண்டாடுகிறோம். அந்த வேதாந்தம் இருக்கே அதுதான் நான் உசந்தது. உடன் சுடர்மிகு சுருதியுள் இவை உண்ட சுரனே சுவாமி நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். உடன் எங்க இருக்கான் எம்பெருமான்? சுடர்மிகு சுருதி என்று, சுடர்மிகு சுருதி என்று வேதத்துக்கு பேரு. வேதாந்தத்தில் நன்னா பிரகாசிக்கிறான். அவனுடைய சொரூப ரூப குண விபூதிகள் எல்லாம் பரிபூர்ணமாக பிரகாசிக்கிறதுன்னு சொன்னா அது வேதாந்தத்திலே பிரகாசிக்கிறது, உபனிஷத் பாகத்திலே பிரகாசிக்கிறது. அப்படிப்பட்ட பிரகாசத்தோட கூடியிருக்கிறான் எம்பெருமான் வேதாந்த பாகத்திலே. அதைத்தான் இங்கே ஆச்சரியமா ஷீராரும் வேதம் தமிழ் செய்தா என்று. ஷீராரும் வேதம், இந்த வேதத்துக்கு என்ன பெருமை என்றால் எம்பெருமானையே பேசுகிறது. அதிலேயும் சீர்மிக்கதாக இருக்கக்கூடியதுன்னு சொன்னா அது எதுனா வேதாந்தமானது. அதிலேயும் வேதாந்தம் தான் பறக்க எம்பெருமானை பற்றி பேசுகிறது. அதனாலே ஷீராரும் வேதம் தமிழ் செய்த மெய்யன் எழில் குருகை. அப்படிப்பட்ட அந்த வேதாந்த அர்த்தங்களை எல்லாம் காட்டி கொடுத்தவர் யார்னா சுவாமி நம்மாழ்வார். அவரை நாம் விஸ்வசிக்கிறோம். அவர்தான் மெய்யன், அவர்தான் மெய்யன். சத்தியமாக பேசக்கூடியவர், ஆர்ஜவமாக பேசக்கூடியவர். அதற்கு காரணம் என்னன்னா ரிஷிகளைப் போரே தாமே அடைந்த ஞானம் என்று அவருடைய ஞானம். ஆழ்வார்களுக்கெல்லாம் என்ன பெருமைனா எம்பெருமான் மயர்வர மதிநர மருடினன், அஜானத்தை அடியோடு போக்கினான், பக்தி ரூபா பண்ண ஞானத்தை கொடுத்தான். அதனாலே உண்டான பெருமை. அதனாலே இப்படி ஆச்சரியமாக பேசுகிறார்கள் ஆழ்வார்கள் எல்லாம். அதனாலே தானே அவர்களுக்கே ஏத்தம். ஆழ்வார்களைப் போல மற்றொருவருக்கு ஏத்தம் உண்டுன்னு சொல்ல முடியாது இல்லையோ. ரிஷிகளுக்கு அப்படிப்பட்ட ஏத்தம் கிடையாது. ஆழ்வார்களுக்கு உண்டான ஏத்தம் ரிஷிகளுக்கு கிடையாது. காரணம் என்னன்னா தங்களுடைய தபோ பிரபாவத்தாலே தாங்கள் அடைந்த ஞானத்தை கொண்டு தாங்கள் பேசுகிறார்கள். அதனாலே எத்தனை தபஸ் பண்ணியிருக்காரோ அதற்கு தகுந்த ஞானம்தான் ரிஷிகளுடைய ஞானம். அப்படி அல்லாமல் எம்பெருமான் அடியோடு அஜானத்தை போக்கி தெளிந்த ஞானத்தை கொடுத்தபடினாலே ஆழ்வார்கள் பேசக்கூடியதெல்லாம் நமக்கு மிகவும் உசந்ததாக இருக்கக்கூடியது, ஆப்திக்கு உறுப்பாக இருக்கக்கூடியது. அவர் சொல்லக்கூடியதெல்லாம் சத்தியத்தை தவிர வேறு ஒன்று கிடையவே கிடையாது. அதனாலே
ஆழ்வாருக்கே ஒரு திருநாமம் மெய்யன்னே ஒரு பேர், அவருக்கே மெய்யன்னு ஒரு திருநாமம். சீராரும் வேதம் தமிழ் செய்த மெய்யன்னு சுவாமி மணவாள மாமுனிகள் இடத்திலே காட்டுகிறார். அவருக்கு மெய்யன்னே ஒரு திருநாமம். அப்படிப்பட்ட மெய்யன், சத்தியத்தையே பேசக்கூடியவர், அதுதான் அவருக்கு உண்டான பெருமை என்று பார்க்கிறோம். 4 வேதத்தினுடைய அர்த்தங்களை எல்லாம் வாரி வருஷித்தார் சுவாமி நம்மாழ்வார். ரிக்வேதம் என்ன, யஜுர்வேதம் என்ன, சாமவேதம் என்ன, அதர்வண வேதம் என்னன்னு 4 வேதங்களினுடைய சாரமாக அவதரித்ததுதான் 4 திவ்ய பிரபந்தங்கள்னு பார்க்கிறோம். திருவிருத்தம், திருவாசிரியம், அதே போல பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி என்று 4 திவ்ய பிரபந்தங்கள் 4 வேத சாரமாக இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட இவை எல்லாவற்றையும் அனுகிரகித்தாரே, அதல்லவா இவருக்கு உண்டான ஏத்தம். சீராரும் வேதம் தமிழ் செய்த மையனில் கூறுக. வேதத்தை என்ன பண்ணார்னா தமிழாக ஆக்கினார். தமிழாக ஆக்கலைன்னா பிரயோஜனம் இல்லைனா வேதத்தை. ஏன் வேதத்துக்கு என்ன குறைனா அது அதிகிருத்த அதிகாரமாக இருக்கு. இன்னார்தான் வேதத்தை அதிகரணம் செய்யலாம் என்கிறார். ஒரு குறை வேதத்துக்கு உண்டானது. ஆனால் அப்படிப்பட்ட குறை தமிழ் திவ்ய பிரபந்தத்துக்கு அது கிடையவே கிடையாது. திரைவர்ணிகர்கள், முதல் 3 வர்ணத்தவர்கள் தான் வேதத்தை ஓதலாம், அதை கற்கலாம் என்று அந்த ஒரு குறை வேதத்துக்கு இருக்கிறது. ஆனால் அந்த குறை கிடையாது ஆழ்வார்னுடைய இந்த திவ்ய சூக்திகளுக்கு. 4 வர்ணத்தவர்களும் இதை அதிகரிக்கலாம், அதே போல பெண்களும் இதை கற்கலாம் என்பதுதான் அருளி செயலுக்குண்டான ஏத்தம். அதைத்தான் சீராரும் வேதம் தமிழ் செய்தான்னு காட்டினார். தமிழாக ஆக்கினார். இவ்விடத்துல தமிழாக ஆக்கினபடினாலே இந்த பெருமை. மேகம் பருகின சமுத்திராம்பு போலே இந்நூற்கடச் சொல்லிவர் வாயினவார் தெரிந்தினவாறே சர்வதா சர்வோபஜீவமாமே என்று காட்டினார் ஆச்சாரிய இதயத்திலே அழகி மணவாள பெருமாள் நாயனர். மேகம் பருகின சமுத்திராம்பு, மேகமானது அது ஜலத்தை, சமுத்திர ஜலத்தை பருகிறது. சமுத்திர ஜலத்தை பருகி அதுதான் மழையாக வருஷிக்கிறது நமக்கு. மழையாக வருஷித்தால் அந்த மழை ஜலத்தை நாம் எல்லோரும் உபயோகப்படுத்துகிறோம். ஆனால் சமுத்திர ஜலத்தை கொள்ள முடியுமோ? அதை ஒரு நாளும் கொள்ள முடியாது. ந பான யோக்கியம் ந அபான யோக்கியம். அதில் கைகாலையும் அலம்பிக்க முடியாது, அரிக்கும். அதை குடிக்கவும் முடியாது, உப்பு கரிக்கும். அதனால எதற்குமே அது தகாது. அதற்கு மேலே சமுத்திரத்தை தொடவே கூடாது. அபர்வணி, கடல் தீண்டலாகாதுன்னு அமாவாசை பௌர்ணமி தினங்களில் தான் கடலை ஸ்பர்சிக்கலாம், அல்லாத போது ஸ்பர்சிக்கக்கூடாது என்றெல்லாம் எடுத்து காட்டப்படுகிறது. ஆக இந்த குறைகளெல்லாம் இந்த சமுத்திர ஜலத்துக்கு உண்டு. நிறைய ஜலம் இருக்கு, அலை என்னவோ நிறைய வருது, எல்லாம் இருக்கு. ஆனாலும் அந்த ஜலத்தை கொண்டு நாம் உபஜீவிக்க முடியாது. அந்த குறை சமுத்திர ஜலத்துக்கு உண்டான குறை. அப்படியல்லாமல் இவ்விடத்துல அந்த சமுத்திர ஜலத்தை தான் மேகமானது பருகிறது, அதை தான் வந்து வருஷிக்கிறது மழையாக. அதை எல்லோரும் கொள்கிறோம் நாம். அது அதே போலத்தான் இவ்விடத்துல ஆழ்வார்னுடைய ஸ்ரீசூக்தி அதுவும் அப்படித்தான் இருக்குன்னா, மேகம் பருகின சமுத்திராம்பு போலே இந்நூற்கடச் சொல் இவர் வாயினவாய் திருந்தினவார். இந்நூற்கடல் சொல் என்று சொல்லக்கூடிய வேதம்னு சொல்லக்கூடியது அனந்தாவை வேதாகா என்று எல்லையற்றதாக பெரிய சமுத்திரத்தை போல இருக்கக்கூடிய அந்த வேதமானது அதில் இருக்கக்கூடிய சாரமான அர்த்தத்தை எல்லாம் கிரகித்து கொண்டு வந்து சுவாமி நம்மாழ்வார் விடத்திலே நாதமுனிகள்னு சொல்லக்கூடிய மழையின் மீது அவ்விடத்திலே அதை எல்லாம் பொழிந்தபடினாலே அந்த மழையின் ஜலத்தை நாம் கொண்டு உபஜீவிக்கிறோம். அதாவது அவர் தெரிவித்த அந்த 4 திவ்ய பிரபந்தங்களை கொண்டு நாவும் வாழ்ந்து போகிறோம். சர்வதா சர்வோபஜீவியமாமே என்று எல்லோரும் அதை கொண்டு வாழ்ந்து போகலாம். சமுத்திர ஜலத்தை அப்படி கொள்ள முடியாது. அதே போலத்தான் இவ்விடத்துல வேதத்தை எப்படி எல்லோரும் கொள்ள முடியாது. ஆனால் ஆழ்வாருடைய திவ்ய சூக்திகளை கொண்டு நாம் எல்லோரும் வாழ்ந்து போகலாம். அப்படிப்பட்ட பெருமை உண்டு இந்த தமிழ் பாஷைக்கு. அதாவது தமிழை ஆழ்வார் செய்த இந்த திவ்ய பிரபந்தத்துக்குன்னு அற்புதமாக எடுத்து காட்டுகிறார்கள். சீராரும் வேதம் தமிழ் செய்த மெய்யன் எழில் குருகை என்று, எழில் குருகை என்று இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா ஆழ்வார் அவதரித்த ஊர்னுட்ட. எங்கள் ஊருக்கு அவ்வளோ பெருமை உண்டுன்னு ஆழ்வார் தன்னை வந்து பாருங்க, தெரியும் தன்னுடைய அவ்வளோ பெருமை உண்டு. ஆச்சரியமான திவ்யதேசம் சொல்ல வேணுமா? ஆழ்வார் சொல்லிட்டார், மணவாள மாமுனிகள் சொல்லிட்டார்னா அதுக்கு மேலே ஒன்று சொல்ல வேணுமா? அடுத்த பாசுரத்தில் தென்குருகை குண்டோ ஒரு வார்த்தனில் ஒக்குமோர்னு சொல்லிட்டார். நான் தென்குருகைக்கு சமமாக ஒரு திவ்யதேசம் கிடையாதுன்னு சொல்லிட்டார். இங்கே உட்காந்து சொல்லலாமான்னு கேட்க வேண்டாம். எங்கேயா இருந்தாலும் மணவாள மாமுனிகள் சொன்னது தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேனே தவிர வேறொன்று கிடையாது. பெருமை உண்டு. அதற்கு எழில் குருகைன்னு காட்டினார். என்ன எழில், என்ன எழில், விடத்துல என்ன ஏற்றம் அழகுன்னு சொன்னா அதே போல அழகு கிடையாது. என்ன அழகுனா ஆதிப்பிரான் எழுந்தொரு இருக்கான். முதல் அழகு உண்ணும் தேவும் உளமுயிரும் மற்றும் யாதுமில்லாவன்னு நான்முகன் தன்னோடு தேவரோடு உயிர் படைத்தான் உண்ணம்போல் மணிமாட நீடி திருக்குறுகுறதனுள் நின்ன வாதிப்பிரான் நிற்க மற்றை தெய்வம் நாடுகிறே என்று அர்ச்சாயாம் பரத்வம், அர்ச்சாவதாரத்திலையும் நான் ஆரப்பெரியவன்
என்பதை காட்டிக்கொண்டல்லவா எழுந்தருளி இருக்கிறான். ஆஹா, அந்த எம்பெருமானை பாடினார் ஆழ்வார். பாடினதுனான் தான் உண்மையிலேயே கைங்கரியம்னு காட்டினார். இடத்துல நம்மளை அந்த பதிகத்தினுடைய கடைசி பாசுரத்திலே தெரிவித்தார். அதுதான் கைங்கரியம். கைங்கரியம்னா ஆழ்வார் அர்ச்சாவதாரத்திலே பரத்தத்தை பற்றி பேசினாரே, இதுதான் கைங்கரியம்னு காட்டினார். ஏன் காரணம் என்னன்னா, அதனாலே தான் லோகத்தில் இருக்கிறவெல்லாம் திருந்தினா அத்தனை பேரும் இதர தேவதா சம்பந்தத்தை விட்டார்கள். விட்டு எம்பெருமானே அறப்பெரியவன் என்று எல்லோரும் வந்து சேர்ந்தார்கள். அந்த ஸ்ரீ வைஷ்ணவ சமிருதிக்குத்தான் பிற்பாடு 5ஆம் பத்திலே 2ஆம் திருவாய்மொழியே பொலிய பொலிய பொலியா போய்த்து வள்ளுவிற்சாவும் நையும் நரகம் நைந்தான் அவனுக்கு இங்கே யாதொன்னும் இல்லை, கண்டோம் 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 கண்ணுக்கினியன கண்டோம்னு ஸ்ரீ வைஷ்ணவ சமிருதிக்கு பெரிய பல்லாண்டு பாடினார். விடத்துல சுவாமி நம்மாழ்வார் அன்னைக்கு பாடின பல்லாண்டு இன்னைக்கு வரைக்கும் நாம் அனுபவிக்கிறோம். இவ்விடத்துல இந்த கோஷ்டியில எத்தனை ஸ்ரீ வைஷ்ணவர்கள் வந்து சேருகிறார்கள் இப்படிப்பட்ட ஆச்சரியமான திருநன்னாளிலே. அதுதான் நான் ஏத்தம். இவர்களை எல்லாம் பார்ப்பதற்கே அடியார் ஈட்டம் கண்டிடக் கூடுமேல் அது காண்டும் கண்பயனாவதே. அதுதானே கண்ணுக்கு பிரயோஜனம். என்ன அடியார்களுடைய அந்த குடாத்தை பார்ப்பதற்கே அதுவே கண் படைத்த பிரயோஜனம். அதை காட்டிலும் வேறொன்று கிடையாது என்று பெரியோர்கள் எல்லாம் அற்புதமாக கொண்டாடுகிறார்கள். ஆக இப்படிப்பட்ட ஏத்தத்தோட கூடின அந்த ஆச்சரியமான ஒரு கூட்டம், அடியார்கள் கூட்டம், அந்த கூட்டம் இருக்க அது எதனாலே ஏற்பட்டன, எம்பெருமானுடைய பரத்வத்தை அறிந்தபடினாலே ஏற்பட்டதுன்னு கொண்டாடுகிறார் சுவாமி நம்பிள்ளை தம்முடைய ஈட்டில. அப்படிப்பட்ட ஏற்றத்தோடைய கூடின ஆதிப்பிரான் அறப்பெரியவன் அவன் எழுந்தருளி இருக்கிறான். அவ்விடத்துல எழுந்தருளி இருக்கிறபடினாலே வந்த எழில் குறுகை அதான் ஏத்தாதற்கு. அதற்கு மேலே நிறைய மாடங்கள் எல்லாம் குன்னம்போல் மணிமாட நீடு திருக்குறுகூரதன் உள்ள நிறைய மாடங்களாலே சூடப்பட்ட திருக்குறுகூர். அதற்கு மேலே எவ்வளவு தோட்டங்கள் என்ன, நீர்நிலைகள் என்ன, இதனாலே எல்லாம் சூடப்பட்ட ஆச்சரியமான திருக்குறுகூர். அதெல்லாம் அதற்குண்டான ஏற்றம். அதுக்கெல்லாம் மேலே என்ன பெருமை தெரியுமா, இவ்விடத்துக்கு எழில் குறுகூர்னு தெரிவித்தார். எதனாலே அழகுன்னு தெரிவித்தார். அவ்விடத்துல 2 பேருக்குமே பிராதானியம். உபயப்பிரதான பிரணவமான உரைகோயில்னு காட்டுகிறார். இவ்விடத்துல ஆச்சாரிய இதயத்துல 2 பேருக்கும் பிராதானியம். பரமாத்மாவான ஆதிப்பிரானுக்கும் பிராதானியம் உண்டு, சுவாமி நம்மாழ்வாருக்கும் பிராதானியம் உண்டு. 2 பேருக்குமே பிராதானியம். ஒரு புறப்பாடுன்னு வந்துட்டா இந்த புறப்பாட்டுல இடத்துல 2 பத்தி இருக்கு. 2 பத்தியில 2 பேரும் ஆழ்வாரும் பெருமாளும் பக்கத்துல தான் எழுந்துள்ளுவார்கள். 2 பேருக்கும் கொடை உண்டு, 2 பேருக்கும் சத்திர சாமரம் உண்டு, 2 பேருக்கும் தனித்தனியா 2 தீவட்டி உண்டு. எல்லாம் தனித்தனியா 2 பேருக்கும் உண்டு. இன்னைக்கும் அதை இடத்துல அனுபவிக்கலாம். ஆக பார்த்துண்டு ஏடுறது எம்பெருமானை பார்த்துண்டு பின்னோக்கி ஆழ்வார் எழுந்தருளினார்ன்றதே கிடையாது. எப்பொழுதும் சேர்ந்தே தான் எழுந்தருள்வார்கள். அப்படிப்பட்ட ஏத்தத்தை எம்பெருமான் கொடுத்திருக்கிறான் இடத்துல அந்த ஜீவாத்மாவுக்கு சுவாமி நம்மாழ்வாருக்கு. அதற்கு மேலே என்ன ஏத்தமா இன்னைக்கும் என்ன ஏற்றம்னா இடத்துல கோஷ்டினா காலையில எங்க கோஷ்டினா ஆழ்வார் சந்தை தான் கோஷ்டி. பெரிய பெருமாள் சந்தையில கோஷ்டி கிடையாது, ஆழ்வார் சந்தை தான் கோஷ்டி. அங்கதான் தீர்த்தம் சாத்துமறை எல்லாம் அங்கே தானே தவிர பெரிய பெருமாள் சன்னதியில அவருக்கு உற்சவம்னா மட்டும்தான் ஆழ்வார் அங்கே எழுந்துருவார். ஏதோ மாசத்துல உத்தரம், அதே போல விசாகம். உத்தரம் அவடத்துல பெருமாள் நட்சத்திரம், அதே போல விசாகம்னு சொன்னா அது ஆழ்வார் நட்சத்திரம். இந்த திருநட்சத்திரங்கள் தினத்திலே தான் திருவிசாகமும் உத்தரத்திலேயே தான் ஆழ்வார் பெரிய கோயில் இடத்துல ஆதிப்பிரான் சன்னதிக்கு எழுந்துருவார். மற்ற தினங்கள் எல்லாம் ஆழ்வார் சன்னதியில தான் கோஷ்டின்னு பார்க்கிறோம். அப்படிப்பட்ட பெருமைனா அதுதான் அழகே. எழில் குருகூர்னு எழில் குருகுவுக்கு என்ன அழகு, அதுக்கு என்ன ஏத்தம், திருக்குறுவூருக்கு என்ன அழகுன்னா ஆழ்வாருக்குத்தான் பிராதானியம். இடத்துல என்னதான் எம்பெருமான் ஆழ்வார் 2 பேருக்கும் பிராதானியம்னு சொன்னாலும் கூட ஆழ்வாருக்குத்தான் பிராதானியம் என்பதை பார்க்கிறோம். அது எம்பெருமான் கொடுத்திருக்கிறான் தன்னுடைய சுவாதந்திரத்தாலே அவன் கொடுக்கிறான் ஒரு ஜீவாத்மாவுக்கு. அப்படிப்பட்ட பெருமையை அந்த பிராதானியத்தை அவருக்கு கொடுத்திருக்கான். அதே போலத்தான் ஆழ்வார் பெருமாள் 2 பேரும் எழுந்தருள் இருந்தான்னு சொன்னா ஒரு நாளும் ஸ்ரீசரோகத்தை எடுத்து சாய்க்க மாட்டான். ஆழ்வாருடைய திருவடி நிலைக்கு அவ்விடத்திலே ஸ்ரீராமானுஜன் பேரு. ஸ்ரீராமானுஜனை எடுத்துத்தான் சாதிப்பார்களே தவிர ஸ்ரீசரோபன்றது ரொம்ப அபூர்வம். பெருமாள் தனியா இருந்தா தான் ஸ்ரீசரோபத்தையே வாங்க முடியுமே தவிர ஆழ்வாரோடைய சேர்ந்து இருந்தார்னு சொன்னா அப்போ ஸ்ரீராமானுஜன் தான் உண்டே தவிர ஒரு நாளும் ஸ்ரீசரோபன் கிடையாது. அதற்கு மேலே இந்த ஸ்ரீராமானுஜனும் ஏதோ கோஷ்டின்னு ஒன்று இருந்தா அந்த கோஷ்டியாருக்கு மட்டும் சாய்க்கிறது ஒரு நாளும் கிடையாது. அத்தனை பேருக்கும் உண்டுனா எத்தனை தடவை கோஷ்டி நடந்தாலும் அத்தனை பேருக்கும் ஸ்ரீராமானுஜனை சாதிப்பார்கள். இதெல்லாம் தான் அழகு குருவைக்கு. அத்தனை பேருக்கும் என்ன ஆழ்வாருடைய சம்பந்தம் இருக்கே, எம்பெருமானுடைய சம்பந்தத்தை என்ன பண்ண போறோம். ஆழ்வாருடைய சம்பந்தம் அது எல்லாருக்கும் ஏற்பட வேணும். அது எந்த காலத்துல இருந்தாலும் சரி, பாதி ராத்திரியில இருந்தாலும் எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேரும் கடைசி பரியந்தம் ஸ்ரீராமானுஜனை சாதித்தே ஆக வேண்டும் என்று
சுவாமி மணவாள மாமுனிகளுடைய திவ்யாக்ஞை. உங்கள் ஊருக்கு வரவரமுனி திவ்யாக்ஞை, ராமானுஜாரி திவ்யாக்ஞை கிடையாது, வரவரமுனி திவ்யாக்ஞை சுவாமி மணவாள மாமுனிகள் தான் பிற்பாடு ஆச்சரியமாக இந்த உற்சவங்களை எல்லாம், உற்சவ கிரமங்களை எல்லாம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதன் காரணத்தாலே ஸ்ரீராமானுஜன் ஆழ்வானுடைய திருவடி சம்பந்தம் என்பது அது எல்லோருக்கும் எப்ப வந்தாலும் ஏற்படணும். ஏதோ ஒரு வேளையில யாரோ ஒத்தா எங்கேருந்தோ வந்திருக்கானா, அவா இழந்துவிடக்கூடாது ஆழ்வானுடைய சம்பந்தத்தை என்கிறபடினாலே அந்த சமயத்திலையும் அவளுக்கும் ஆழ்வானுடைய திருவடி நிலையான ஸ்ரீராமானுஜன் அது அவருடைய சென்னிக்கு மலர்ந்த பூவாக ஆக வேண்டும் என்று எப்பொழுதும் சாதிக்கிறார்கள் இடத்துல என்பதுதான் குருகூருக்கு உண்டான அழகு. சீராரும் வேதம் தமிழ் செய்த மெய்யன் எழில் குருகை, இதெல்லாம் எழில், அவ்வளோ அழகு அழகு இந்த குருகூருக்கு உண்டான அழகு. அப்படிப்பட்ட குருகூர் அதுதான் கொடுத்தது ஆழ்வார். அது கொடுத்தபடினாலே தான் ஏத்தமே ஆழ்வாருக்குன்னு ஆச்சரியமாக பார்க்கிறோம். சீராரும் வேதம் தமிழ் செய்த மெய்யன் எழில் குருகை நாதன் அவதரித்த நாள் என்று நாதன் என்று காட்டிட்டார். இவ்விடத்துல குருகூர் நாதன், குருகூருக்கே தலைவர் யாருன்னா சுவாமி நம்மாழ்வார் தான். அதைத்தான் கீழே விண்ணப்பித்தேன். இவர்தான் தலைவர். என்னதான் ரெண்டு பேருக்கும் பிராதானியம்னு சொன்னாலும் ஆனால் அனுஷ்டானம்னு பார்க்கும் காலத்தில் பார்த்தா ஆழ்வாருக்கு தான் ஏத்தத்தை பார்க்கிறோம். அவ்விடத்துல எப்பொழுதும் அதுதான் உண்டானது. அது எம்பெருமான் கொடுத்தது. அப்படித்தான் கொடுக்கிறான் எம்பெருமான், பெருமையை கொடுக்கிறான் நினைக்குமே. அதனாலே அவன் உயர்ந்தவனாக இருக்கிறான். உயர்வர உயர்நலம் உடையவன் என்பதிலே இதெல்லாம் நோக்குன. மற்ற பேருடைய உயர்த்தியை பொறுக்காதவர்கள் மற்ற பேரெல்லாம். எம்பெருமான் ஒருத்தன் தான் மற்ற பேருக்கு உயர்த்தி என்று சொன்னான். அதை பொறுக்கக்கூடியவன், அதற்கு மேலே மேலும் மேலும் அவன் இன்னும் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் நினைக்கக்கூடியவன் எம்பெருமான் ஒருத்தன் தான். அவனால் தான் நினைக்க முடியும். காரணம் என்ன? பிதா புத்திர சம்பந்தம் அவனுக்கும் நமக்கும் தான் இருக்கே தவிர மற்ற பேர் கிடையாது இல்லையோ. மற்ற எந்த தேவதையோ மற்ற யாருக்குமோ நம்மோட அப்படிப்பட்ட சம்பந்தம் கிடையாது இல்லையோ. பிதா ஒத்தந்தான், தகப்பனார் ஒத்தந்தான் தம்முடைய குழந்தைக்கு மேன்மை ஏற்பட வேண்டும், பெருமையை அடைய வேண்டும், நம்மை காட்டிலும் உயர்ந்தவனாக இவன் ஆக வேண்டும் நினைக்கக்கூடியவன் தகப்பனார் ஒத்தனாக தான் இருக்க முடியும். அதனாலே எம்பெருமான் ஒருத்தன் தான் நினைக்கிறான் எல்லா ஜீவாத்மாக்களும் நம்மை காட்டிலும் உயர்ந்த நிலையிலே இருக்க வேண்டும்ன்ற பெருமையை கொடுக்கக்கூடியவன் சொன்னான். அது எம்பெருமான் ஒருத்தன் தான். அப்படிப்பட்ட பெருமையை கொடுப்பதிலே நோக்காகத்தான் எம்பெருமான் எல்லாமே சிருஷ்டவதாராதி முகத்தாலே பண்ணுகிற கிருஷி பலன்கள் எல்லாம் எதனாலேனா ஜீவாத்மாவுக்கு இந்த பெருமைகளை கொடுக்க வேண்டும் என்கிறபடினாலே தான் என்பதுதான் அற்புதமான சம்பிரதாய அர்த்தம் என்று பார்க்கிறோம். ஆக அப்படிப்பட்ட நாதன் அவதரித்த நாள், சுவாமி நம்மாழ்வார் அவதரித்த இந்த நாளை கொண்டாடக்கூடியது என்பது இவ்விடத்திலே பார்க்கிறோம். நாளை கொண்டாடுவது என்பது இவ்விடத்திலே கீழே விண்ணப்பித்தேன். நாளை கொண்டாடுறதுன்னு இருக்க அது புராண பிரசித்தமானது, இதிகாசத்திலேயும் பார்க்கிறோம் என்று தெரிவித்தேன். அதே போலத்தான் இவ்விடத்தில் சுவாமி மணவாள மாமுனிகள் அவரும் கொண்டாடுகிறார் இந்த நாளை. அதற்கு அடுத்த பாசுரத்திலையும் உண்டோ வைகாசி விசாகத்துக்கு ஒப்பொரு நாள், உண்டோ சடகோபர்க்கு ஒப்பொருவர், உண்டோ திருவாய்மொழி கொப்பு தென்குறையை கொண்டோ ஒரு பார்தில் நோக்குமோர் என்று இந்த வைகாசி மாசத்துல விசாகா நட்சத்திரத்துக்கு சமமான நாள் கிடையாதுன்னு. ஏன் கிடையாதுன்னு? உண்டோ சடகோபர்க்கு ஒப்பொருவர், சடகோபருக்கு சமமாக ஒரு ஆழ்வார் கிடையாது இல்லையோ. அதனாலே அவர் அவதரித்த நாளுக்கு சமமான நாள் கிடையாது. ஏன் சடகோபருக்கு என்ன அப்படிப்பட்ட பெருமை? ஏன் அவருக்கு சமமாக மற்ற பேரை சொல்ல முடியாதுன்னு? ஏன்னா திருவாய்மொழி அனுகிரகித்தார். உண்டோ திருவாய்மொழி கொப்பு, திருவாய்மொழியை அனுகிரகித்தபடினாலே சடகோபருக்கு சமமாக மற்றொருவரை சொல்ல முடியாதுன்னு காட்டினார். சரி, அது இருக்கட்டும். திருவாய்மொழியை அனுகிரகித்தாரே, இதற்கெல்லாம் காரணம் என்னன்னா அந்த ஊர் காரணம்னா அந்த ஊருக்கு சமமாக இன்னொன்னை சொல்ல முடியாது என்று கடைசியிலே தென்குருகை கொண்டோ ஒரு பார்தல் ஒக்குமோர் என்று தென்குருகைக்கு சமமாக வேறொரு ஊர் இருந்தால் அல்லவா திருவாய்மொழிக்கு சமமாக வேறொரு கிரந்தத்தை சொல்ல முடியும். திருவாய்மொழிக்கு சமமாக வேறொரு கிரந்தம் இருக்கிறது என்று எப்பொழுது சொல்ல முடியும்னா சுவாமி நம்மாழ்வாருக்கு சமமாக வேறொரு ஆழ்வார் இருந்தால் அல்லவா சொல்ல முடியும். ஆழ்வாருக்கு சமமாக இன்னொருவர் இல்லைன்னு எதனாலே சொல்லுகிறோம்னா வைகாசி மாசத்துல விசாகா நட்சத்திரத்துக்கு சமமாக இன்னொரு நட்சத்திரம் இல்லாதபடினாலே, நாள் இல்லாதபடினாலே அதை சொல்லுகிறோம்னு மணவாள மாமுனிகள் உபதேச ரத்னமாலையிலே அற்புதமாக இந்த 14ஆம் பாட்டுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய பாசுரத்திலையும் அந்த அர்த்த விசேஷங்களை ஆச்சரியமாக எடுத்து காட்டுகிறார் என்பதை பார்க்கிறோம். ஆக ஏறார் வைகாசி விசாகத்தின் ஏத்தத்தை பார்வோரைய பகர்கின்றேன், சீராரும் வேதம் தமிழ் செய்த மெய்யன் எழில் குருகை நாதன் அவதரித்த நாள் என்று ஆச்சரியமா சுவாமி மணவாள மாமுனிகள் அவதரித்த நாளை கொண்டாடுகிறார். அது ஒரு ஆச்சரியமான நல்ல நாளிலே வந்து சேர்ந்தது இவ்விடத்தில். நாளை கொண்டாடுறதுன்னா அது பெரியோர்கள் வெகுகாலமாக காட்டி வந்திருக்கிறார்கள்.
நம்முடைய சம்பிரதாயத்தில் என்று பார்க்கிறோம். திருநட்சத்திர வைபவங்களை கொண்டாடுவது, ஆழ்வாரனுடைய திருநட்சத்திர வைபவங்கள் என்ன, அதற்கு மேலே உண்டான பெரியோர்களுடைய திருநட்சத்திர வைபவம், அதுவும் இங்கே எழுந்தருளியிருந்த கீர்த்திமூர்த்தியாக காஞ்சிபுரத்தில் பிரதிவாதி பயங்கரன் சுவாமி, அந்த சுவாமி தம்முடைய 60வது திருநட்சத்திரத்திலிருந்து தொடங்கி கடைசி பரியந்தம் வருஷம் தோறும் ஆச்சரியமாக தம்முடைய திருநட்சத்திர வைபவத்தை கொண்டாடி வந்தார்னு பார்க்கிறோம். அதே கிரமத்திலே தான் இப்பொழுது வர்த்தமான சுவாமியாக எழுந்தருளி இருக்கக்கூடிய பிரதிவாதி பயங்கரம். இது பிரதிவாதி பயங்கர காலத்துக்கே உண்டானது போல இருக்கு. அந்த குலத்திலே வரக்கூடியவர்கள் எல்லாம் இப்படித்தான் கொண்டாடணும். கொண்டாடுறதுன்னா என்ன? ததியாராதனை, ஸ்ரீ வைஷ்ணவ ததியாராதனை தானே விசேஷம். ததியர்களை ஆராதிப்பது, பலபடியாக ஆராதிப்பது. இதை போல ஆச்சரியமான சேவகாலம் என்ன, வேத பாராயணம் என்ன, அதற்கு மேலே ரகசிய கிரந்த பாராயணங்கள் என்ன, இதையெல்லாம் கொண்டும் அதற்கு மேலே இதை போல அநேக உபன்யாசங்கள் என்ன, அதற்கு மேலே மற்ற பேரை வித்வாங்களை எல்லாம் கௌரவிப்பதென்ன, இத்தியாதியான அநேக விஷயங்களை கொண்டதுதான் ஸ்ரீ வைஷ்ணவ ததியாராதனம் என்பதை பார்க்கிறோம். ஆக இதையெல்லாம் கொண்டுதான் ஆச்சரியமாக சுவாமி இவ்விடத்தில் நடத்தி வருகிறார் இந்த உற்சவத்தை என்று பார்க்கிறோம். அதற்கு மேலே சுவாமியை பற்றி அடியன் சொல்றதுக்கு இங்கே எதுவுமே வார்த்தையே இல்லை. இங்கே இருக்கிறவா தான் நிறைய சொல்லுவா அடியனுக்கு. ஆக அப்படிப்பட்ட ஏத்தத்தோடைய குடினவர் சுவாமி அதாவது வடதேசத்துல எல்லாம் எவ்வளவு பிரச்சாரம் பண்ணி எவ்வளவு சிஷ்யர்கள். சென்ற ஆண்டு ஆழ்வார் திருநை எழுந்தருள் இருந்தார் சுவாமி. இங்கே ஆச்சரியமா ஸ்ரீராமானுஜ மரியாதை முதலியவைகள் எல்லாம் சுவாமிக்கு நடந்தது இடத்துல ஆழ்வார் திருநல்ல. ஆக அப்படிப்பட்ட மிகவும் ஏற்றத்தோடைய கூடினவர், அதே சமயத்தில் சிறியவராக இருக்கிறவர். சிறியவர்னு சொன்னா 93 திருநட்சத்திரம்னா அடியனுக்கு என்னவோ அவரை பார்த்தா 39 தான் தோன்றது. 39 திருநட்சத்திரமாக தான் தோன்றது. சுவாமி இதே போல 39னா அதுக்கு மேலே பார்த்துக்கிறது. இன்னும் 50, 60, அதற்கு மேலே தான் இன்னும் 70, 80, 90, இன்னும் சதமானோத்சவம் இதெல்லாம் மேலே கொண்டாட வேண்டும்னு சொன்னா இன்னும் அத்தனை காலம் சுவாமி இவ்விடத்தில் எழுந்தருளி இருக்க வேண்டும், எழுந்தருளி இருப்பர் என்பதில் சந்தேகம் இல்லை என்று இவ்விடத்தில் தெரிவிக்கிறேன். ஆக அப்படிப்பட்ட ஏத்தத்தோடைய கூடிய அதற்கு மேலே எல்லாம் கூடி வந்திருக்கு. அதல்லவா ஆச்சரியம். சுவாமியினுடைய பிராச்சாரியர், இவருடைய பாட்டனார், அந்த சுவாமியினுடைய திருநட்சத்திரமும் 150வது திருநட்சத்திரம் அதுவும் கூடி வந்திருக்கிறது இவ்விடத்தில். அதற்கு மேலே சுவாமியினுடைய திருத்தாப்பனார் ஆச்சாரியன், அவருடைய திருநட்சத்திரமும் கூடி அமைந்திருக்கிறது 123வது சம்வத்சரம். அதற்கு மேலே சுவாமியினுடைய 93வது திருநட்சத்திரம் எல்லாம் சேர்ந்திருக்கிறதுன்னு சொன்னா என்ன பாக்கியம். எல்லாவற்றையும் சேரப்பிடித்து சுவாமி கொண்டாட்டக்கூடிய கொண்டாட்டம் இது ஒரு அற்புதமான நிகழ்வு இவ்விடத்தில். ஆக இப்படிப்பட்ட ஆச்சரியமான ஒரு நிகழ்ச்சியில அடியேனுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து இவ்விடத்தில் அழைத்து அடியேனும் ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும்னு சுவாமி நியமித்தார். அந்த நியமனானுகுணமாக அடியேனும் ஆழத்திலிருந்து இவ்விடத்துக்கு விடை கொண்டு வந்தேன். சுவாமியினுடைய பரம சௌலபியம் அடியனிடத்தில் இவ்வளவு கிருபை. அடியனுடைய திருத்தாப்பனார் அடிக்கடி சுவாமியை பற்றி தெரிவித்து வருவர். இந்த வித்வானாக எத்தனை சிஷ்யர்கள் எத்தனை பேரை வடதேசத்திலே திருத்தி எம்பெருமானார் சம்பந்தத்துக்காக ஆக்கியிருக்கிறார்னு சொன்னார். அது எண்ணிலடங்காடவை இடத்துல அத்தனை சிஷ்யர்கள்னா என்ன ஆச்சரியம். எத்தனை பேர் ஆழ்வாரத்தில் இருக்கிறவா அங்கே சென்று கைங்கரியம் செய்து வருகிறார்கள் அந்த வடதேசங்களிலே என்றால் எண்ணிலடங்காதது அது. ஆக அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்தவர் சுவாமி. அதே போலத்தான் பாட்டனர், அதற்கு மேலே திருத்தாப்பனர், அர்த்தமான சுவாமி எல்லோருக்கும் அந்த வைபவம் இருக்கிறபடினாலே இந்த கிரமத்தில் தான் நாளை கொண்டாடணும்னு நாம் பார்க்கிறோம். அதனால தான் தொடங்கும் போதே ஆண்டாடும் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாடாள்னு கொண்டாடினாள் விடத்தில் அந்நாளை கொண்டாடுவதுன்னு சொன்ன மதி நிறைந்த நன்னாளா என்ன நாள்னு பகவத் சம்ஸ்லேஷத்துக்கு வந்த நாள்னு கொண்டாடுகிறாள் அவள். இவ்விடத்தில் நாம் கொண்டாட வேண்டியது பாகவத சம்ஸ்லேஷத்துக்கு வந்த நாள் அல்லவா இது என்று ஒரு அற்புதமான கொண்டாட்டத்துடன் நாம் இருக்க வேணும். இதை போல இன்னும் சுவாமி பல திருநட்சத்திரங்கள் கண்டுள்ள வேணும். அதில் எல்லாரும் இதே போல கூடியிருந்து நாமும் குளிர வேண்டும் என்கிற பிரார்த்தனையே இவ்விடத்தில் வரதனுடைய மாசாந்தர திருநட்சத்திரமான அஸ்த திருநட்சத்திரம் இன்றைய தினம் அவருடைய திருவடித்தாமரிலே பெருந்தேவி தாயாரை புருஷகாரமாக கொண்டு வரதன் திருவடித்தாமரிலே பிரார்த்தித்து அமைகிறேன். குற்றம் குறைகளை க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். ஸ்ரீமத்யே விஷ்ணுவித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயே நித்தியமங்கலம் ஸ்ரீநகரியாம் மகாபுரியாம் தாம்பரபத்யுத்தரே தடே ஸ்ரீதிந்திரணி மூலதாம்னே ஷடகோபாய மங்களம் ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ருமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம்.